கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை 24/8/2024 FGCI 25/8/2024 ஞாயிறு ஆராதனை வேலையில தேவன் நம்மோடு கூட இணைப்பட்டார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் வெளியேற்பட்ட சத்தியத்தை கேட்க போகிறோம். சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 37:1 வாசிப்போம். போதும். எசேக்கியேல் 37:1 கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தா என்ன ஆகும்? கைகளை வைக்குதல், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். கர்த்தருடைய கை என் மேல் வச்சா நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, கர்த்தருடைய கையை மேல வச்சா என்ன? ஜீவன் தான். ஜீவனையே இறங்கிடுவாரு. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் வச்சாருனாக்கா உள்ளகிற எல்லாம் எலும்பு கிலும்பு எல்லாம் உலர்ந்த காரியெல்லாம் ஓடியே போயிடும். அல்லேலூயா. எசேக்கியேல் 37:1 கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. எலும்புகள்னா கர்த்தருடைய கை மேல உட்கால. பிசாசின் கை நம்ம மேல பட்டதுமே எலும்பு தோல்மா மாறிடுவான். பிசாசு கை மேல பட்ட என்ன ஆயிடும்? அப்படியே எலும்பு தோல்மா தான் இருப்பான். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று. அதனால்தான் ஏவாளு அந்த பிசாசு வார்த்தை கேட்டதுமே பிசாசு கையை வச்சா பாரு அப்படியே எலும்பு தோல்மா மாட்டா. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு அந்த நன்மத்தீமை கனியை கொடுத்ததுமே பிசாசு கையை வச்சுட்டான். கையை வச்சுமே எலும்பு தோல்மாயிட்டு உலகம் ஃபுல்ல எலும்பு தோல். அப்போ கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ற பாரு. பிசாசுடைய கை நம்ம மேல வச்சாக்கா ஆவிக்குள்ளாக இருக்க மாட்டோம். நல்லா கவனிங்க. பிசாசுடைய கை நம்ம மேல மாம்ச சிந்தைதான் இருக்கும். அப்படியே பயங்கரமா இருக்கும். கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, விபச்சாரம், வேசித்தனம், சுயநீதி, விக்கிரார், இப்படி பல காரியங்களுக்கு மாம்சத்துக்கிறீர்கள் வெளியரங்கமாக இருக்கின்றன. பிசாசுடைய கை நம்ம மேல வச்சதுவே மாம்சத்துக்குள்ளாகிடுவான் மனுஷன். மாம்சம் என்னது? சரீர பெண்ண கிடையாது. மாம்ச சேர்ந்த ஜென்ம சுபாவம். சில பேர் ரொம்ப கவலையில மூழ்கிடுவாங்க. பிசாசு கைப்பட்டாவே கவலை, ஓழா கவலை, அது ஒரு மாம்ச சிந்தை. சில பேர் சோர்ந்து போயிடுவாங்க, அது ஒரு மாம்ச சிந்தை. சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. இதெல்லாம் பிசாசு கை மேல இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப கப்பல் கவுந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கவலையாகிறாங்கன்னு வச்சுக்கோ, பிசாசு மேல கை வச்சிட்டான்னு அர்த்தம். மாம்ச சிந்தைக்குள்ள இருக்கிறாங்க. ஏன் சொன்னாரு? கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாதன்னாரு. ஏன்னா கர்த்தருடைய கை நம்ம மேல வச்சாக்கா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கணும். நாடக சிரிப்பு கிடையாது. ரியலாவே சந்தோஷம், ரிஜாய்ஸா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாவே நமக்கு சிரிப்பு வந்துடும். அவங்க முகம் பிரகாசமா இருக்கும். கர்த்தருடைய கை மேல இருந்தாக்கா அவங்க ஆவிக்குள்ளாகி. ஆவிக்குள்ளாகினது ஆவியின் சிந்தையோ. எடுங்க கலாத்தியர் இந்த வசத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ஆவியின் சிந்தைக்கும் மாம்ச சிந்தைக்கும் விளக்கம் கொடுக்கிறார் பவுல். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில்
19வது வசனம் படிங்க. 19வது வசனம். கலாத்தியர் 5:19. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் பிசாசு மேல கைய வச்சானாக்கா ஆவிக்குள்ளாக மாட்டான், மாம்சத்து கிரியைகள் ஆயிடும். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பார் என்ன ஆவி வந்து இருக்குது, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதில்லை. அப்படின்னா பாதாள ராஜ்யத்தை கண்ணிங்க பாரு, கண்ணிங்க பார்க்கணும். வந்து 2 நிமிஷம் கூட உள்ள உடனே பின்னாடி பார்க்க கண்ணு. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஏவாளு பிசாசின் வார்த்தை கேட்ட பிசாசுகள் இத்தனை தன்மைகள் இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள். இப்போ இப்படிப்பட்ட மனுஷனை பிசாசு கை வச்சு மாம்சத்தின் கிரியால் நம்மளை நிரப்பி இந்த மாதிரி சுபாவெல்லாம் தான் எலும்பு தோல்மாயிடுவாங்க. இவன் மேல கர்த்தருடைய கை அமரணும். அவன் மாப்பிராதா இந்த லேகோல் பிசாசிச்சான் தானே, அவனுக்குள்ள இந்த சுபாவெல்லாம் இருந்திருக்காதா? இத்தனை சுபாவம் அவனுக்குள்ள இருக்குது. அப்படியே அவன் எலும்பு தோல்மா இருக்கான், நிர்மாணமா இருக்கிறான், எலும்பு தோல்மா கல்லறையில் இருக்கிறான். கர்த்தர் போனாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்டு கர்த்தருடைய கை அவன் மேல அமர்ந்தது. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக கர்த்தருடைய கை பட்டுச்சா நன்மத்தேம கனி உள்ள போயிடும். நன்மத்தேம உள்ள போந்தவே இத்தனை ஆவி வந்துடும். பொறாம, கொலைகள், வெறிகள், விரோதங்கள், பகைகள், கசப்புகள், வைராகியங்கள், இதெல்லாம் பிசாசுவா வந்ததுமே அப்படியே எலும்பு தூளா மாறி அப்படி போயிடும். இப்போ கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. இப்போ 22 படிங்க, கலாத்தியர் 22. ஆவியின் கனியோ அடுத்தது பாரு, மொத்தம் மாம்சத்தை கிரியைகள் வெளியேறமா இருக்கும் பட்சம் இப்போ ஆவியின் கனியோ கர்த்தருடைய ஆவியானவர். எனது அன்பு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. மனித அன்பு கிடையாது, மாசுபட்ட அன்பு. அன்பு, அப்புறம் சந்தோஷம், ரிஜாய்ஸ். என்னது? தேவனுடைய சந்தோஷம். உலக சந்தோஷம் கிடையாது. குடி, போதை, சினிமா, கூத்து, அந்த சந்தோஷம் இல்லை. தேவனுடைய சந்தோஷம். சமாதானம், தேவ சமாதானம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமே கிடையாதான். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அமர்ந்து ஒப்ப வருவான். எசேக்கியேல் 37 கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கை அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கின அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கத்தால் நிரப்பப்படுறான். கிறிஸ்துவின் அபிஷேகம் அவன் மேல இறங்குதுமே என்னை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு யாரு? எல்லாம் மாம்சத்துக்குள்ளாகிறாங்க. கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல, தேசங்கள்ல எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறாங்க. நன்மத்தேம கனியை சாப்பிட்டுக்கிறாங்க. பிசாசு கை வச்சுக்கிறான். எங்க பார்த்தாலும் பகை, கசப்பு, கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் எல்லாம் எலும்பு தூரமா சுத்திக்கிறாங்க. அப்போ எலும்புகள் இந்த பள்ளத்தாக்கிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இப்போ இயேசுடைய கரம் உண்மையில வச்சு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு உண்மையில இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ஜீவ சொல்ற தேவரகமான வாழ்க்கை, அளவற்ற அன்பு. யாரை பார்த்தாலும் அன்பு தான் காட்டுற. ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தான் கொடுக்குற. உடனே அசுத்தாய் ஒழித்து பசுத்தாய் இறங்குது. உன்னை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே உன்னை நடக்கப்பட்டாரு. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகோத்திரலாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உழந்ததாய் இருந்தது. அந்த எலும்பு எப்படிச்சா? அப்படியே மிகவும் உழந்து, அப்படியே காஞ்சி கருவடா இருக்கணும். ஏசு ஒரு இடத்துல போனார் பாரு, பெஸ்வா குளத்துல. எத்தனை வருஷமா இருந்தான் வியாதியில? 38 வருஷமா இருந்தான்.
மிகவும் உழந்து போச்சு எலும்பு. விழுந்துட்டு இருப்பாருங்களேப்பா. அவன் என்ன பண்ணான்? விபச்சாரம் பேசினா கொலையா பண்ணியிருந்தான். கவலை 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 கவலைப்பட்டு அப்படியே உருகிடுவாங்க. கவலைப்படுறவங்க இயேசு நம்பல, பிசாசு தான் நம்புறாங்க. பிசாசு என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி என்ன பண்ணிட்டான், என் மாமனார் இப்படி பண்ணி, என் மாமியார், என் சொந்த பந்தம், சுத்தி இருக்க ஜனங்க, வெறுப்பு, கசப்பு, கவலை, சுயநி தே இருந்து எலும்பு தோல் 38 வருஷமா வியாதியை செய்யிட்டு இருப்பான். அப்படியே எலும்பு தோல்மா இருக்கிறான். ஏசு அங்க நடக்கிறார். அல்லேலூயா. அப்படி நடக்கிறாரு. ஏசு உனக்குள்ள தான் நீ நடக்கணும் உங்க ஊர்ல. ஆமா, நல்ல ஜோரா இருக்காரு. என்னை பாவத்தில் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசுடைய கை அவன் மேல இருக்குது. ஒரே சுயநீதி அநீதி நினைக்கிறான். அசுத்தாய் பிச்சுக்குது அவனை. உன்னை கர்த்தருடைய கை உண்மையில அமர்ந்து உன்னை ஆவிக்குள்ளாகிறான். நீ கிறிஸ்துக்குள்ள ஜீவரத்துக்குள் வந்துட்ட. இப்ப நீ அவனை பார்த்ததுமே பட்டுன்னு 38 வருஷம் வியாதியத்தை எலும்பு தோலுமாக்குறான். ஏசு சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் ஆயிரத்தி கதையை பேசுறான். அங்க அவன் கூட்டம் வரான், இவன் கூட்டம் மாறி, இவன் அவன் கை விட்டான், இவனை விட்டான், எல்லாரும் கூட்டமா என்ன பண்ணி விட்டான். வெறுப்பு கசுப்பு அசுத்தாவி மாம்ச சிந்தியா கிடக்குது. ஏசு பட்டு நீ தழும்புகளா? ஆமா, கர்த்தருடைய கை அமர்ந்தே அவர் மேல பட்டு கரத்தை வச்சாரு பாருங்க. ஜீவ சரீரம் ஜீவ நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ எலும்பு எல்லாம் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுக்கணும். அப்பதான் உலர்ந்த எலும்பு புஷ்டி அடித்து பசுத்தாவி அடங்கி கவனி எலும்பு தோல் நரம்பெல்லாம் நல்லா பலன் அடிந்து உடனே அவன் இருந்தான். கையந்த நிலையா அப்போ என்னன்னே தெரியல. ஒவ்வொரு வாரம் திடீர்னு உயர்ந்தே ஓடுது ஒரு ஆவி. அது என்னன்னே எனக்கும் புரியல. நீங்க யாரும் விசாரிங்க, நானும் கவனிக்கிறேன் ஒவ்வொரு வாரமும். சரி, அப்போ கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கி என்னை ஆவிக்குள்ளாக்கி. கவனிக்க, சூப்பரான வசனம். இதெல்லாம் உலகத்துல எங்க போனாலும் நீங்க கத்துக்க முடியாது. செகுலர் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், அங்கெல்லாம் போனா இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் கற்றுக் கொடுப்பாங்க, மருத்துவத்தை, விஞ்ஞானத்தை, எல்லாத்துக்கும். ஆனா இதெல்லாம் எங்கேயும் கற்றுக்க, இங்கதான் கத்துக்க முடியும். அதனால இது கேளுங்க, வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. அப்போ எல்லாம் எலும்பு தோலுமாக்குறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் எலும்பு தோலுமா தான் இருப்பான். எலும்பு தோல்னா என்னன்னா காஞ்சி புலந்த உலக பாரு. என்னை அவைகளில் அருகே நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கிலே வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போறது, காஞ்சி போறது, தேஞ்சு போறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு. சமாதானமே இல்லையா குடும்ப வாழ்க்கையில. காசு இல்லையா, காசே இல்லையா, பணமே இல்லையா. ஏன்னா பிசாசு உள்ள போய் அமர்ந்தது. பிசாசு எல்லாத்தையும் உலர்ந்ததுமாக்கி காஞ்சி தேஞ்சி நலிஞ்சி எல்லாத்தையும் உலர்ந்ததாக்கிடுவான். இங்க கவனிக்க, அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய கையை. முதலாவது படிக்க எசேக்கியேல் 31 சத்தமா. ஆமா, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கரம் மேல அமர்ந்தோம். அமர்ந்துச்சுன்னா பட்டு பசுத்தாய் வந்துருவாரு. பசுத்தாய் வந்தா நீ மாம்சத்துக்குள்ளாக மாட்ட, ஆவியான வந்து திருப்பியா திரிக்க மாட்டேன். பசுத்தாய் வந்தாக்கா அதே பிசாசு கை அப்படின்னா அப்படி இன்னைக்கா நாளைக்கா ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, கடவுளே சரியில்லை, அப்படியே சோகத்தில் போய், மாம்சத்தில் போய், கவலையில் போய் அப்படியே நலிஞ்சி தேஞ்சி மிகவும் உழந்து போயிடுவேன். ஆனால் தான் கர்த்தருடைய கை உன் மேலே அமரணும். கர்த்தருடைய கை அமர்ந்ததுமே அந்த 38 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எழுந்து நடந்து வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூக்கிருப்பானா? தூக்கிருப்பானா? சந்தோஷம். பசுத்தாவி அவன் மேலே வந்து, பசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. இங்க கவனிக்க, இந்த ஒரு வசனம் போதும். உலகத்துல எங்க போனாலும் ஊழியம் செய்யுது, எங்க போனாலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து. ரோமர் 3 இருக்குல்ல, தேவ மகிமையிட்டு இருக்கிறான். காசு பணம் கோடியா இருக்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காசு பணம் உனக்கு நிம்மதி கொடுக்க மாட்டேன். நல்லா சாப்பிட முடியுது, நல்லா ட்ரெஸ் அடிக்கும், நல்லா கார்ல போக முடியுது. ஆனா இதயத்துல கலக்கம், குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம். அசுத்தாவி இருக்கிறதுனால அசுத்தாவி யாரையும் வாழ விடாது.
படிச்சவன் படிக்காத ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே என்ன பண்ணாது திருடன் திருடவும் கொள்ளவும் வழிக்கு வருகிறானே என்று வேறுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேட்டாரு. அதனால கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி அமெரிக்காவுக்கு கொண்டு போறாரு, அங்கேயும் உலர்ந்து எலும்புக்குது. ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போறாரு, என்ன அங்கேயும் உலர்ந்து எலும்புலங்கிறான், காஞ்சி போய் தேஞ்சு போய் கருவாடா இருக்கிறான். சைனாவுக்கு போனாலும் அங்கே இருக்கிறான், சிங்கப்பூர் போனாலும் அங்கே இருக்கிறான். ஏசுனா நீங்க உலகம் எங்கு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு சொன்னாரா? உலகம் எங்குங்கிறாங்க. ஆதாம் வழியா பிறகு நன்மத்தையும் மரியந்த கடியை புஷிக்க நாளில எல்லாம் சாகா கிடக்குறான், உலர்ந்த எலும்பாக்குறான், தேஞ்சு போய் கிடக்குறான், நிம்மதி இல்லாம கிடக்குறான். நீயும் உலர்ந்த எலும்பா இருந்துதான் இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் அப்பத்தையும் திராட்சை ஜீவ அப்ப ஜீவ தருவம் நல்லா புத்தி ஆயிட்ட. உடம்பெல்லாம் ஜீவ சரீரம் பசு தோயாசு தேவதூர்களெல்லாம் பணிவிட செய்யறாங்க. அப்போ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா ஆவியானவர் நீ ஆவிக்குள்ளாகி பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை எதுவுமே வரமாட்டேது. யாரை பார்த்தாலும் அன்பு சமாதானம் சந்தோஷம் கிருபை தயவு மன்னிப்பு தேவி நீதி உழித்தது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பசுத்தாய் வருது. கையை தட்டு அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆவி என் மேல் அமர்ந்து கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. தம்பி 2 பேர் வாங்கப்பா, 2 பேர் வா. உலர்ந்து எழுந்து என் தாய் என்னை பாவத்தில் கரெக்டா ஒத்துறீங்களா? என் தாய் ராணியம்மா எங்க அப்பா ராமேஸ்வரி என்ன பாவத்தில் தான் பெற்றிருந்தாங்க. பாவத்தை செய்யாத ஒண்ணுமே கிடையாது. நான் கரெக்டா ஒத்துக்க தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அசுத்தாவி என் மேல இருந்து தற்கொலை ஆவி 7 முறை தற்கொலை முயற்சி, ஒவ்வொரு முறை அதிசயமா காப்பாற்றப்பட்டேன். ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் பெஞ்சமின் தலைமையில கை வச்சாரு, எனக்கு ஜபம் பண்ணாரு, இன்னைக்கு உயிரோடுகிற. அது மாதிரி ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிமைட்டு போயிட்டு கர்த்தருடைய பிசாசு சாத்தானுடைய கரம் மேல இருக்குதுனால நிம்மதியா வாழ முடியல. அங்க போறான் இங்க போறான், அதை தேடுறான் இதை தேடுறான். எங்க போனாலும் என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில விருத்தி இல்லை. வேலை செஞ்சாலும் தோல்வி, குடும்பத்தை போனாலும் இருக்கா இல்லையாப்பா? இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 2 பேர் வந்து என்ன பண்றாங்க, தாமஸ் கிட்ட வந்து கர்த்தருடைய கை என் மேல நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக இவ்வளவு நாள் என்ன பண்ண ஆதாம் வழி நன்மத்தை காரியத்தை தேவன் தன் சாகவே எல்லாம் எலும்பு தோல்வாங்கிறான். அப்போ இயேசு ஜீவ தந்த ஜீவரத்தான். இது என் கையில் இயேசு ஜீவகரம். இவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை பசுத்தாரி இறங்கிச்சு. இப்போ ஆவிக்குள்ளாயிட்டான். இப்போ வீட்டில் போனால் எல்லாம் வித்தியாசமாக என்னடா என்ன ஒரே கோபம் சண்டை போட்டு அப்பா அம்மா போறதெல்லாம் அசுத்தாய் பிடிச்சிருந்த போயிட்டா எங்கே பார்த்தாலும் அன்பு மன்னிப்பு இறக்கம் தயவு அல்ல கையை தட்டி அல்ல. அப்போ என்னாச்சு, ஜீவ விருஷத்துக்கடிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கர்த்தருடைய கையை உங்க மேல எவ்வளவு நேரம் ஆச்சுது. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீங்க இந்த வேலை செய்யலாம், உங்க அப்பாவுக்கு செய்யலாம், உங்க அம்மாவுக்கு செய்யலாம், உங்க அண்ணனுக்கு தம்பிக்கு எங்க போலாம், எந்த நாட்டுக்கு போலாம். நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமைட்டு எலும்பு தோல்மாக்குறான். ஆள் குஷியாக்குறான்னு நினைக்காது. ஆத்மா எலும்பு தோல்மா உழந்து போய் காஞ்சு போய் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறான். வாழ்க்கையே பிடிக்கல, ரசனையா இல்லை, அர்த்தம் புஷ்டியா இல்லை, தற்கொலையே பண்ணிக்கிறான் பாருங்க. அதனால பாவமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தரித்திரம் கடன் தொல்லை பிசாசு பலவிதமான அசுத்தாவில இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கைகளை வைக்குதல். ஊழியக்காரர்கிட்ட போனா என்ன பண்றாங்க, கை வைக்கிறாங்களா இல்ல மேல? ஆமா, எதுக்கு வைக்கிறாங்க? வெத்து கையில வெத்து தண்ணியில வெத்து கை வைக்கூடாது. ஜீவ சர்வ ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாரம் இவ்வளவு கை வைக்கணும், அவ்வளவு அர்த்தங்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்துல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிறவனுக்கு இயேசு ஜீவகரம் ஜீவ சர்வ தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அசுத்தாய் கருத்தி பசுத்தாவி இருக்க நான் அவனை ஆவிக்குள்ளாகணும். இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? ஆமா, ஜோரா செய்யலாம். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு நாமளே கையை வச்சுக்கணும். நம்மளே நன்மத்தேமை பேர் விசுவாசி ஊழியக்காரர், நாடு தெரியல ஊடி தெரியல ஆசீர்வாதம் இல்லை, நன்மத்தேமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துல இவரே உலர்ந்து எழுப்பா இருப்பாரு. இயேசு ஏற்றுக்கொண்ட இவ்வளவாய் உலகத்தில் ஆமா முழு உலகத்துல ஒரே ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டிட்டு வச்சுக்கோ, நன்மத்தேமை அந்த ஒரு அசுத்தாய் வந்து உன்னை எலும்பு தோல்மா ஆகிடும்.
சீரியஸான மேட்ரு. அதனால்தான் இயேசுவோட இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம் வந்து ஜீவ சர அன்புக்கு அடையாள ஜீவனை பரிவு தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் இயேசு நல்லா புஷ்டியா இருந்தாரு. எங்க போனாலும் பிசாசின் வல்லவில் அகப்படுற யாரையும் குணமாகிறார். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, கிராமத்தோடு போடுகிறார், பட்டணத்தோடு போறார். அங்க திமிர்வாதக்காரர், அங்க லேகோட் பிசாசு, அங்க பெரும்பாடு விழுந்துச்சு, அங்க உணவு எல்லாம் எங்க பார்த்தாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனி, எல்லோரும் பாபம் செய்து எலும்பு தோலுமாக்குறாங்க. இயேசு ஓடி 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 ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இனி போ பாவம் செய்யாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பெரும்பாடு உள்ள சரீரம் இருந்தான். அவன் எத்தனை வருஷமா டாக்டர் போயிருந்தாலும் 12 வருஷமா போயிட்டு சட்டாயிரம் சுகமா ரத்த போக்கம் அதுக்கு 12 வருஷம் டாக்டர் அப்போலோ டாக்டர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல், இன்னும் என்னென்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறான். டப்பு பாட்டி போந்தது தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவை சட்டாயிரம் சுகமாகணும். அப்படியே எலும்பு தோல்மாகிறான். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அல்லேலூயா. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில், கர்த்தருடைய கை மேல பட்ட மாத்திரத்தில் அந்நேரமே வியாதி நீங்க சொத்தம் அடைந்து புஷ்டி ஆனாள். கையை தட்ட. அல்லேலூயா. அப்போ எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே அவர் நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால பசு தாவியானவரை இறக்கணும். ஒரே கவலை, பயம், வெறுப்பு, கசப்புல இருக்கிற ஆளுங்களுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாய் பசுத்தாய் இறங்கி அவங்களை சந்தோஷப்படுத்தி இந்த மாதிரி சிரிக்கணும். உண்மையா சிரிக்கணும். காசு பணம் வீடு மன தோப்பு துறவு தான் சந்தோஷமா வராதா? ஏசுக்கு கவனி. ஏசுக்குள்ள வீடு மன தோப்பு துறவு மனைவி பிள்ளை எல்லாமே இருக்குதியா இயேசுக்குள்ள. பிசாசுக்குள்ள எல்லாத்துலயும் கெட்டது தாங்குது. எல்லாம் அழிவுநாசம் பண்ணி உன்னை உழந்து எலும்பாக்கி உன்னை வேதனை பத்தி தான் பிசாசுடைய வேலை. பிசாசு பக்கம் போவாத. அப்போ கர்த்தருடைய கை என் மேல வந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. ரொம்ப சிம்பிள். மாம்சத்துக்குள்ளாயினா யாரை பார்த்தாலும் தான் பார்ப்பேன். ஒரே வெறுப்பு கசப்பு கொலவெறியா தான் செஞ்சுட்டு இருப்பேன். நீயே ஒரு எலும்பு தோல், மற்றவனையும் எலும்பு தோல். நீ ஒரு நண்பத்தை தேவன் தரப்பு போறதுலாம் தேவன் தரப்பு அவனையும் நண்பன் நீயும் கட்டு சமுதாயம் கட்டு உலகத்துக்கு சபிக்கப்பட்டவனா இருப்பாய், இருளா இருப்பாய். இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே ஒளி. அப்போ கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் நடுவே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகோத்திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உழந்ததா இருந்தது. மகோத்திரலா இருக்கிறாங்க. கிராமங்கள் இருக்கிறாங்க, பட்டணங்கள்ல இருக்கிறாங்க, சென்னை பட்டணத்துல இருக்கிறாங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க, பம்பாயில இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, சேலத்துல இருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிறாங்க, ஊர் கொல்லத்திலே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கேரளாவில இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகம் உள்ள மகோத்திரலா பசு அசுத்தாவி இறங்கி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு எல்லாம் குட்டி பாதாளமா இருக்குது. உலகத்துல, குடும்பத்துல, பட்டணத்துல சமாதான சந்தோஷம், ஒருவருக்கு ஒரு அன்பு அழிக்கும் இல்லை. பக்க கசப்பு வைராகியம் மாம்சத்துக்கிரிகளை நிரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய கையை வச்சு இயேசு ஜீவன் பரு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு துடுது. அந்த லேகோன் பிசா ரெண்டாவது பிசா பசுத்தாவி இறங்கி அவனுக்கு சொஸ்த புத்தி வந்துச்சான். கையை தட்ட. அல்லேலூயா. அந்த லேகோன் பிசாசுக்குள்ள என்ன வந்துச்சா? அசுத்தாய் 2000 அசுத்தாய் போல் பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தின்னு என்னது? நம்பிக்கை, சந்தோஷம், வெற்றி, ஜெயம், நிம்மதி, ஆசீர்வாத, ஐஸ்வர்யம், ஆவியின் கனி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் வந்துச்சு அவனுக்கு. என்ன பண்ணார்? இயேசு மலை நோண்டி எலியா பிச்சாரு. இயேசு ஜீவன் நல்ல மேய்ப்பன் ஜீவ சொல்ற இயேசு சாமண்ட வாங்கத்தை தேவனுக்கு ஆதம் உடற்பூர்வத்தாரு. அசுத்தாயெல்லாம் ஓடி போச்சு. அவன் புஷ்டி அடைந்தான் பார்க்கிறான். அடுத்து 3வது வசனம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை நீரே அறிவீர். இந்த எலும்பு உயிரடையுமா? இந்த 38 வருஷம் வியாதியசம் சுகமடைவானா? அந்த திமிர்வாதக்காரன் லக்குவா வச்சு கிடக்குறான், அவன் எழுந்து நடப்பானா? லேகோன் பிசாசு வச்சவன் விடுதலையாவானா? எங்க ஆத்தா நல்லாவாளா? எங்க அப்பா நல்லா, எங்க குடிகார புருஷன் நல்லாவானா? இயேசுவால் கூடாது ஒண்ணுமே கிடையாது. இயேசு ஜீவன் தேவன் தனக்கு உலகத்து அசுத்தாய் பசுத்தாய் யாருமா இருக்காதா? கையெழுத்து. அல்லேலூயா. நல்லா வாரா நல்லா பேச்சுக்கு இடமே கிடையாது. பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் உரிமையா வர்றானா? தேவ நீதி உயிர் தேவன் முழு பசுத்தாய் கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா நல்லா தான் வாங்க. அப்போ அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் நீர் அதை அறிவீர் என்றேன்.
நாலாவது, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கையை தட்டுங்க. உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே என்ன வார்த்தை கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அப்ப என்ன வார்த்தை கேட்டு உலர்ந்த எலும்பாச்சது? பிசாசு வார்த்தை கேட்டுக்குது. ஆகாது, போகாது, விளங்காது, நாயே, பேயே, சனினே, வெத்த ஆத்தாலே அப்படி சபிக்கிறாளா இல்லையா? ஏன் அப்படி நாயின்னு என்ன தெரியுமா? காணாடீஸ்வரி மகளே, நம்ம நீ நாடகம் பண்ணுவேன். காணாடீஸ்வரியின் மகள் பிசாசினால் கொடிய வேறப்பட்டாள், எலும்பு தோல்மாயிட்டுடா. ஏன் அப்படி ஆனா தெரியுமா? அவன் காணாடி ஆதாம் மொழியா வழியா பிறந்தவா. எங்க கிராமத்துல எல்லாம் வந்தீங்கன்னாக்கா காது குத்து கேட்க முடியாது. பெத்த தாயே சாந்த நேரத்துல பிள்ளைங்களை நாயே, பேயே, சனினே, ஆகாதுல, போவாது, அந்த வேலை இந்த வேலை சபிச்சு 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 பசு அசுத்தாவி இறங்கி 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 பெத்த தாயே பிள்ளை கத்துறா. ஏன் அப்படி? என் தாய் என்னை பாவத்தில். சில பேர் அப்பா மாறு, அப்பா என்ன பண்ணுவாரு? அவருக்கு இயேசு பத்தி தெரியாது, ஆதாம் வழியா பிறந்தவர். வாயை தந்தா கெட்ட வார்த்தை தான் வரும். பிள்ளைய சபிச்சு சபிச்சு அசுத்தாவி இறங்கி 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 புள்ள உருப்படாதே போயிடுச்சு. புரியுதா புரியலையா? இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் பாக்கியவதி. கையை தட்ட அல்லேலூயா. இயேசு ஜீவ வார்த்தை. அவர் ரொம்ப மோசமான கூட என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களுக்கு அன்பு, மன்னிப்பு, தேவநீதி, உயிர்த்தெழு, தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தாவி பசுத்தாய் இறக்கிறார். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்ட தாயா இருக்கணும். நீங்க இயேசு ஏற்றுக்கொண்ட தகப்பனா இருக்கணும். இயேசு ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகம் கொடுத்தாங்க. சொன்னார் பாரு, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன வார்த்தை? நன்மை வார்த்தை, ஜீவ வார்த்தையா? ஜீவ வார்த்தை. பிசாசு என்ன சொன்ன? ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்ல சுயநீதி அநீதி, அதுதான் பிசாசு வார்த்தை. இயேசு சொல்றாரு, இயேசுக்கு பேரு ஜீவ வார்த்தை. ஜீவனா காட், தேவரகமான வாழ்க்கை, அளவற்ற அன்பு. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா உள்ளகிற அசுத்தாவியால் நிற்கும். அசுத்தாவி போட்டு பசுத்தாவி வந்துடும். உலர்ந்த எலும்பு உயிரெடுத்து புஷ்டியும் பசுமும் ஆயிடும். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ இந்த எலும்பு ஒரு காலத்துல நல்லா தான் இருந்துச்சு. பிசாசு வார்த்தையை ராத்திரி பகலும் கேட்டு கேட்டு கேட்டு, நன்மை தீமை, சுயநீதி அநீதி, கெட்ட வார்த்தையை கேட்டு 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 காதால கேட்டு பசுத்தாவில ஓடி போய் அசுத்தாவி வந்து 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 கைது தேஞ்சி கட்டருமான மாதிரி மாதிரி எலும்பு தேஞ்சி எலும்பு தோலுமாயி செத்து அப்படியே எலும்பு குடுமா இருக்கிறது. இயேசு சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? கர்த்தருடைய வார்த்தையை, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இயேசு கர்த்தருடைய வார்த்தை பேச, ஜீவ வார்த்தையை பேசினார். இயேசு நன்மை தீமை வார்த்தை பேசுன்னு சொல்லவே மாட்டார். அது பேசினா சாகவே சாவாய். நன்மார்க்கம் துன்மார்க்கம், அந்த நன்மை தீமையில கண்களின் நிச்சயமா ஜீவனத்தின் பெருமை, சுயநீதி அநீதி, அதை பேசாத. அசுத்தாய் உரிமையா வந்து எலும்பு தோலுமாக்கிடுவான். நீ ஜீவ வார்த்தை, உங்களை சபிக்குள்ள ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை துன்பப்பட்டு ஜபம் பண்ணி கிறிஸ்துவை கொடு. அந்த ஜீவ வார்த்தையில தேவ நீதிட்டு உயிர்த்தல் பரலோகமே இருக்குது. நன்மை தீமை வார்த்தையில மரணம் இருக்கிறது. மரணமாயி எலும்பு தோலுமாயிடுவ. இயேசுல ஜீவ மரித்தோர் உயிர்த்தல் இருக்குது. ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவன் தலை கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் வச்சுனா எலும்பு தோலுமாயிருக்கு. உலர்ந்து போனே மகிமையும் மகத்து ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமும் கனவு புகழ்ச்சி கீர்த்தியாய் மாறி விடுவாய். கையத்த அல்லேலூயா. அப்போ உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப என்ன பண்ணணும்? நீயே உலர்ந்து போய்கிற ஆதாம் வழியா மாம்ச சிந்த மரணம், ஒரே கவலை, வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, 24 மணி நேரம் காலையிலேருந்து நைட்டு தோறும் சுயநீதி அநீதி பேசி 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 கைதை தேய்ச்சி கட்டர் மாதிரி 5 லட்சத்துக்கு 5000 வந்து, அப்புறம் 500 வந்து, அப்புறம் 1000 வந்து, கட்சியில் காசே இல்லாம போச்சு. அது ஒரு உலர்ந்த நிலை. வியாதி கொஞ்சம் கொஞ்சமா முத்தி 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 கட்சியில மோசமா போச்சு. வியாதி சாபம் முத்தி ரொம்ப சாபமா போச்சு. கட்சியில டெத்து மரகையா, அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு, அப்புறம் எலும்பு தோலுமாயி, இப்படி எல்லாம் போயிட்டு எலும்பு தோலுமாயிடுச்சு. அந்த எலும்பு தோல்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசு, ஜீவ வார்த்தையை பேசு, தேவ நீதிட்டு உயிர்த்ததை பேசு, பிதா குமார் பசுத்தாய் பேசு. ஆதாம் வந்து முழு உலகத்தை அளவற்ற அன்பு, லட்சக்கணக்கில் ஜீவ பலி, தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுக்க ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி,
இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா. என்ன ஆவி? பரிசுத்தாவியை பிரவேசிக்க பண்ணுவாரு. பிசாசு அசுத்தாவியை உள்ள அனுப்பி உள்ள எல்லாம் ட்ரெஸ்ஸன் பண்ணி எலும்பு தோலுமாக்கிடுவான். இயேசு பரிசுத்தாவியை பிரவேசிக்கப்பட்டாரு. பரிசுத்தாவியை போட்டு இயேசு கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா பரிசுத்தாவி உள்ள போய் என்ன சொல்றது? அப்பொழுது உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்கப்படும், அப்பொழுது உயிரடைவீர்கள். பாவத்திலிருந்து தேவநீதி, மரணத்திலிருந்து உயிர் தேர்தல், தரித்திரத்தை எல்லையற்ற ஐஸ்வர்யம், பாதாளம் பரலோகத்துக்கு உயிர் தேர்தலை பெற்றுக் கொள்வீர்கள். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ ஆவியை கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். இங்க கவனிங்க, நீங்க எந்த ஆவியை பிரவேசிக்க பண்றீங்க? அசுத்தாவியை பிரவேசிக்க பண்றீங்க? தேவத்தன உலகத்துக்கு பரிசுத்தாவியை பிரவேசிக்க பண்றீங்களா? பரிசுத்தாவியை எப்படின்னா கிறிஸ்து அவர் ஜீவசர ஜீவனத்தை தேவன் தனக்கு உலக பரிசுத்தாவி பிரவேசிக்க பண்ணும்போது மரித்து கிடந்ததெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. ஆனாதான் இயேசு மரித்தவரை கூட உயிரோடு இருக்கிறாரு. இயேசு உயிர்த்தெழுந்து ஜீவனமா இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் ஆதாம் முழு உலக உயிர்த்தெழுந்து ஜீவனம் பரிசுத்தாவியா செத்து போய் ஏற்பட்டான். கையை தட்டு அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவர் ஆவியை பிரவேசிக்க பண்ணினார். பரிசுத்தாவியை பிரவேசிக்க பண்ணணும். இல்லைன்னா அசுத்தாவியை பேசிட்டு இருப்ப. அசுத்தாவி பிரவேசித்தாக்கா அப்படியே பொழி வச்சு புட வச்சு எலும்பு தோலுமாயி நாடி நரம்பெல்லாம் போய் கட்சியில் ஆளு நம்பாலான்னு பார்த்து சந்தேகப்படுற அளவுக்கு ஆகிடும். அதனால தான் கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஒரே கவலை, பயம், வெறுப்பு, கசப்பா இருக்கு. அசுத்தாவி போயிட்டாக்கா கைதை தேஞ்சு கட்டொருப்பான மாதிரி எலும்பு தோலுமாயி கட்சியில மதத்தில் போய் முடிச்சிடும். அப்போ அவர் ஆவியை பிரவேசிக்க மாட்டார். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையில தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு சாப்பிட வாக்குத்தலாங்குது. அந்த பிதாகுமார் ஆதாம் முழு இவ்வளவு செய்யும் போது பரிசுத்தாய் உள்ள வந்துச்சுனாக்கா நீ உயிரடைவாய். சரி, அல்லேலூயா. எங்க சிரிப்பே காணும். பரிசுத்தாய் வந்தா ரிஜாய்ஸ், சந்தோஷம். என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எந்த பிசாசும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக பாரு, ஆதாம் இருந்து முழு உலக இயேசு ஜீவனை பரிமாற்ற கொடுக்க ஒரு மனுஷன் ஒன்றை அழிக்க முடியாது. ஏன்னா உலகத்தையே அன்பு சபிக்கிறவன், பகைக்கிறவன், அழிக்கிறவன், கொள்றவன் எல்லாம் ஏற்று செட்டு இயேசு ஜீவன் பர் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு இப்படிதான் என் அறியத்துறாரு. ஆனால் தான் இயேசு அவர் வேலை அவர் மொத்தம் அவர் மேல் கை போடல. ஒரு வியாதி, ஒரு சாபம், ஒரு மரணம் அவரை மேற்கொள்ள. அவர் 100 ஜீவ விசத்துக்கு அணிந்தாரு. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உணர்வுமா கொடுத்தாரு. பசுத்தாவியார் தேவதூர்கள்லாம் இருந்தாங்க. அவர் காட்டு மிருகங்கள் மத்தியிலே சஞ்சரிச்சாரு. 2 கால் மிருகம், 4 கால் மிருகம், மிருகத்தை எந்த மனுஷனும் அவரை ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தாரு. பசுத்தாவி இருந்தாரு. நம்ம என்ன பண்றோம்? ஆதாம நன்மை தீமை காரியத்தை என்ன பண்ணிடுறான்? ஒரு பகை, ஒரு கசப்பு, மோடி சரியில்லை, அசல்வாதி சரியில்லை, அந்த ஒழுங்கா சரியில்லை, இந்த ஒழுங்கா சரியில்லை, மாஃபியா சரியில்லை, அசுத்தாவி விட்டு அசுத்தாவியா வந்து எங்க பார்த்தா ஆபத்து நாசம் அசுத்தாவியா வந்து பிசாசு நம்மளை ஜெயிச்சிடறான். அதுதான் இயேசு கூட இவ்வளவாய் உலகத்தை ஆமா கடித்து கொண்டு புத்தி சொல்லி எச்சரி ரொம்ப மோசம் அதை விலகிறே. பகை, கசப்பு, வைராக அசுத்தாவி இடம் கொடுக்காது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும் இயேசு ஜீவன பரிபூர்ண ஜீவன பசுத்தாவி உனக்குள்ளே வருவார். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரிழவேன். என்ன ஆவி? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி எப்போ வரும்? ஜீவ விசத்துக்கடிய தேவத்தன உள்ள பரிசுத்த நன்மத்தேம கடிய தேவத அசுத்தாவி வந்து எலும்பு தோல்மா போடும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்துக்குள்ள அசுத்தாவி வந்து கிறிஸ்து சிந்தை ஜீவத்தரு தேவத்துக்கு ஆதாரம் பரிசுத்தாவி. கையத்தட்டு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் 7வது படிங்க. எசேக்கியேல் 37:6வது வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரிழந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லின்றார். படிக்க 6வது யாராவது?
அப்புறம் மகா பெரிய சேனைகளாய் நின்றால் வசனம் அந்த வாசத்தை முடிப்போம். அடுத்த வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, ஏதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையிலே ஏதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம் பார் என்னென்ன உருவாப்பார். ஜீவ வார்த்தையை பேசினா சாபம் போய் ஆசீர்வாதம், வறுமை போய் ஐஸ்வர்யம் தரித்திரம் போய் பாதாளம் போய் பரலோகராஜ்யம் வந்து அவமானம் வெக்கலாம் மகிமை காணும் புகைச்சி கீர்த்தி எல்லாம் வருது. நான் பார்த்து கொண்டிருக்கேன், இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனால் அவர்கள் ஆவி இல்லாது இருந்தது. அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். அதான் கிறிஸ்துவ கூட தேவத்தனக்கு பசுத்தாய் கட்டளை கூட. பசுத்தாய் எப்போ வருவாரு? கிறிஸ்துவ தேவத்தன கூட பசுத்தாய்க்கு கட்ட பசுத்தாய் வந்து இறங்கிடுவாரு. வார்த்தை நல்லா நான் பார்த்துவேன், உன்னை பார்த்து அப்படியே சோகமா பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்துவ தேவத்தன உலகத்துக்கு தான் நீ போகும்போது உங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா, நீயும் சந்தோஷமா இருப்பா. இல்லைன்னா கவலை கவலை கவலை, அந்த கவலை புருஷன் தெரியல, புள்ள தெரியல, நாடு தெரியல, ஊடு தெரியல, மாமியார் தெரியல, நாத்தனா தெரியல, அசுத்தாவியா இருப்பாங்க. அப்போ காட்டு தேசத்தை நாங்கிலிருந்து வந்து கொலையுடையவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று என்கிறார் என்று சொல்லிட்டார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவ தேவத்தனக்கு ஜீவ வார்த்தை தான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் உண்டே மகா பெரிய சேனையாயிட்டார்கள். கையத்தட்டு அல்லேலூயா. இந்த மகாபெரிய 10வது வருஷம் படிக்க முடிச்சிடுவான். 10வது வருஷம் எல்லாரும் படிக்க. 10வது வருஷம் ஆமா மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. அதுக்கு முன்னே எப்படி இருந்தாங்க? கர்த்தருடைய ஆவி வர்றதுக்கு முன்னாடி, ஜீவன் வர்றதுக்கு முன்னாடி மகா பெரிய வேதனையா எலும்பு தோலுமா இருந்தாங்க. இப்போ மகா பெரிய சேனையாய் அவர்கள் நின்றார்கள். அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அவன் ஜீவ வார்த்தையை அந்த ஜனங்க மேல பேச வேண்டியதா இருந்தது. பரிசுத்தாவி கொண்டு வந்து அவங்க மேல இறக்க வேண்டியதா இருந்தது. இதை செய்யாத வரைக்கும் உங்க குடும்பத்துல யாரும் மகா பெரிய சேனையா இயங்க மாட்டாங்க. எலும்பு தோலுமாயி, கைதை தேஞ்சி கட்டுருமாயி, கட்சியில சாபத்துல பாவத்துக்கு நன்மத்தை வாழ்க்கையை வாய்ந்து அதை தேவன் தன கொடுத்து அசுத்தாவியாகி எலும்பு தோலுமாகி கட்சியில் பாதாள பிசாக்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. சீரியஸான மேட்ரு. ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ. எசேக்கியேல் 37:10 மட்டும் லாஸ்ட்ல வாசிப்போம். இங்கிலீஷ்ல யாரும் இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிறீங்களா? எசேக்கியேல் 37:10 மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எசேக்கியேல் 37:10 So high prosperous as he commanded me, and breath come into them, and they lived and stood upon their feet, and exceedingly great army. கையத்தை ஹல்லேலூயா. பாருங்க, கிரேட் ஆர்மி ஆகிட்டார். உன்னை கொஞ்ச நேரத்துக்குள்ள எலும்பு தோலுமா இருந்த ஒரு மனுஷனை கர்த்தருடைய வார்த்தையை பேசி, ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாவி அவனுக்குள்ள இறக்கி எலும்பு தோலெல்லாம் வர வச்சு மரித்தோர் உயிர்த்தெல்லாம் எல்லாம் கொடுத்து அப்படியே எலும்பு தோலுமா இருக்கிறவனை மகா பெரிய சேனையா மாத்திட்டாரு. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் கிடையாது. கையத்தட்டு அல்லேலூயா. கிரேட் ஆர்மி, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கார். தாவீது ஒரு கிரேட் ஆர்மியா மாறினான். எஸ்ஆர் ராஜாத்தி ஒரு கிரேட் ஆர்மி, அவளை விரோதமா யாரும் தோற்க முடியாது. மோசே ஒரு கிரேட் ஆர்மி. அதுக்கப்புறம் யோசுவா ஒரு கிரேட் ஆர்மி, எவெல்டி கிரேட் ஆர்மி. இல்லைன்னா பாதாள ஆர்மி, தோத்து கடுப்பேன், விசுவாச ஆர்மி ஆயிடுவேன். அதனால எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க. அடல ஆவி பிரவேசிக்கணும். என்ன ஆவி? பரிசுத்தாவி பிரவேசிக்கணும். அசுத்தாவி பிரவேசிக்கனா கண்களை நிச்சயம் மாவு ஜீவனுக்கு சுயநீதி அநீதி தான். அசுத்தாவி பிரவேசித்து 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 நாயே பேயே சனினே பேசுறீங்க பாரு. பேச பேச ஆவி இறங்கினே இருக்கும்.
ஜீவ வார்த்தை பேச, சபிக்குள் ஆஸ்பதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை அளவற்ற அன்பு, தேவி நீதி உயிர்த்த பரலோக ராஜம், பால் தேனு நல்ல விசாலம், மகிமை கனம் புகிச்சு வெற்றி அன்பு சமாதானம் சந்தோஷம், தேவ மகிமை, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுக்க பசுத்தாவிதான் வரும். நன்மை தேவ காரியத்தை ராத்திரி பகலும் நினைப்பே குழப்பு கட்சிச்சான். கவலை 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 கவலை, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், பிசாசு உள்ள போட்டு அவன் தெரியல, இவன் தெரியல, நாடு தெரியல, ஊடு தெரியல, பேர் விசுவாசி ஊழிக்காரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் இதை செஞ்சிட்டாரு, எல்லாம் நன்மத்தை மாவி தேவனுக்கு தனக்கு உலக கூத்து அசுத்தா இறங்கி இறங்கி எலும்பு தோல் மாயி கட்சியில செத்து பாதாத்துக்கே போயிட்டான். இயேசு வந்தார். அல்லேலூயா. அவர் சுற்றி நடக்க பண்ணினார். பாருங்க, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், உன்னை நடக்க பண்ணார். இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானசாமி திருவிருந்திர பங்கு ஜீவ தர ஜீவனத்தை உனக்குள்ளே இருக்குது. லட்சக்கணக்கில் தேவனுக்கு தனக்கு ஆபரகம் சாலமோன் வெங்கல பலிபீடத்திலே 1000 சர்வாங்க தகனபடி செலுத்தி பலி தேவன் தனக்கு உலக அன்று ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி எலும்பு தோலுமான சாலமோன் மகோபெரிய ஐஸ்வர்யவான் ஆகி பெரிய ராஜாவாகி தேவாலயத்தை பொண்ணிலே கட்டான். டப்பு பார்ட்டி, ஏகப்பட்ட ஐஸ்வர்யம், பேரு புகை. அவன் அவிசுவாசத்தை பாராத, விசுவாசத்தை பாரு. எல்லாம் நம்மள மாதிரி பிறந்தவன் தான். ஆதாம் ஏவாள் பச்சை பாலுக்கு பிறந்தவன். ஆனா 1000 சர்வாங்கத்தை கண்மணி 120,000 பலி இயேசு தேவன் தர கொடுக்கிறான். கிறிஸ்து அடையாளம். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டி தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்துல 100 வயசு 90 வயசுல எலும்பு தோல்மாகிறா. சாராலு 90 வயசு, சரீரம் செத்து போன நிலையில என்னது எலும்பு குஷியாயி பசுத்தாவி இறங்கி 90 வயசுல ஈசாக்கு பிறக்கிறான். அல்லேலூயா. கையெழுப்பா. அதனால மகா பெரிய சேனையாய் நிற்கணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ஜீவ அப்பத்தை பூசிக்கணும். மத்திய மார்க் அமுது அவர் எங்கு சுற்றி இருந்தார். விசுவாசின் வல்லமையில் அகப்படுகிற யாருக்கும் தேர்க்க தரிசனம். 1000 புஸ்தகம் வச்சா எந்த பாவியோ, சின்ன பாவியோ, பெரிய பாவியோ, ரொம்ப மோசமான பாவியோ, நன்மை தேவ காரியத்தை தேவன் தனக்கு உழுது எலும்பு தோல்மா வறுமை தரித்திரம் சாபம் பாவம் அவமானம் வெக்கம் நிந்தியா கிடைக்கிற இயேசு ஒரு மனுஷனை பார்த்து நாடே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரண ஜீவன் இயேசு சாமண்ட வாக்கு தத்தலாம் இருக்குது. அதில் பால் தேடு நல்ல மகிமை கணம் ஐஸ்வர்யம் சுகம் பல எல்லாம் இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி போய் நீ அதிக நீ பாவம் செய்யாதே கிறிஸ்துக்குள் இருந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஜெபம். பசுத்த பிதாவே, அறிவான நாளிலே கர்த்தாவே, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின்படி கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நடத்தி நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இயேசு நடக்க பண்ணார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிழா நீதே உலகத்துக்கு ஓடி உன் குடும்பத்துக்கு பட்டது எல்லாம் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போய் எலும்பு தோல்மா இருக்காங்க. வியாதியில வறுமை தரித்திரம் காசு இல்லை பணம் இல்லை அவமானம் வெக்கம் நெந்த விசுவாச திடமும் கொள்ளும் அழுகுதான செய்துட்டே இருக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, அது பரிபூர்ண படம் வந்தாண்டாரு. ஜீவ வார்த்தையை பேசுறான். அந்த ஜீவல தேவநீதி உயிர்த்தது இருக்குது. இல்லைன்னா நன்மை தேவ காரியத்தை தேவன் தனக்கு பிசால் வார்த்தை பேசி 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 எலும்பு தோல்மாயி எல்லாம் எழுந்து போய் கட்சியில் நித்திய பாதாளம், பாவத்தின் சம்பளம் மரணம் நரகம், கிறிஸ்துவ செந்தியோ ஜீவன சமாதானம், கிருபை வரமோ கத்ரால் உள்ள நித்திய ஜீவன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசி அவன் கெட்டு நித்திய ஜீவனம் இயேசுவை தந்துடி இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசு கிறிஸ்து வாக்கு தத்துவம். அவர் தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கூட அசுத்தாவி பசுத்தாவியா இருக்கு. வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு, வர வர விருத்தியாவாய். ஆபிரகாம் சகல காத்து ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். ஈசாக்கு, ரெபேக்காலு, சாராலு, எஸ்தரு, ரூத்து, மரியாலு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. இயேசு கிறிஸ்து ஆமண்டவா பாலு தேடு நலம் விசாலம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெயம் பிதா குமார் பசு ஆதாம் முடுகளுக்கு அசுத்தாவி பசுத்தாவி இறக்கி எலும்பு தோலுமா இருந்த வாக்கு மகோபெரிய சேனையா என் வாழ்க்கை மாறின கத்தாவே. ஆண்டு எங்க பார்த்தாலும் மாம்ச சிந்தை காட்டிடுறார். பிசாசுடைய கையை மேல அவன் எப்ப பார்த்தாலும் மாம்ச சிந்தை கவலை பயம் வெறுப்பு சுயநீதி அநீதி வாழ்க்கையை அசுத்தாவியா போய் எலும்பு தோல்மா போடும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முடுகளுக்கு வெளிப்படுத்துறதாவே. வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துறோம், இடைவிடாமல் வெளிப்படுத்துறோம், எக்காலத்தை வெளிப்படுத்துறோம், சோத்து பாவல் வெளிப்படுத்துறதாவே. பாவட்டு பண்ண ஒரு பசுத்தாவை இறங்குகத்தாவே சோதரம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அணிவீர்கள். பசுத்தாவி இறங்கணும் கத்தாவே. அசுத்தாவி இறங்கக்கூடாது. அசுத்தாவி சாகவே பசுத்தாவி உயிர்த்தெழு ஜீவனமா இருக்குது. பிதா குமார் பசுத்தாவி நாமத்தினாலே ஞானசான் பெற்று கத்தாவே. என் பிதா ஜீவனுடையவராக இருக்கிறது, குமாரும் ஜீவனுடைய அருள் ஆவியானோ ஜீவனுடைய ஜோயே ஜீவன் ஜீவ சந்தாரிகளாய் மாறின கத்தாவே.
விசுவாசத்தின் வல்லமையில் அகப்படும் யாரும் விடுதலாக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு மாபெரும் ஏற்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாதே, கலங்காத, திகையாதே. சோத்திரம் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. செங்கு சுற்றி தந்தார், விசுவாசத்தின் வல்லமையில் அகப்படும் யாரும் விடுதலாக்கினார். எலும்பு தோளுமாயிருந்தவர் பிதாவே மண்டி என்று சொல்லி ஜீவன தேவத்திற்கு ஆதவன் மூன்றான வானத்தோடு சகல அதிக உயிர்த்தியில் பெற்றுக்கொண்டார். மகாபெரிய சேனையா இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு கடந்து போனார் கர்த்தாவே. கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதவன் முடிவுகளுக்கு பாவட்டு மரத்தில் உயிர் செய்தார் கர்த்தாவே. பசுத்தாய் வந்து சாவு உயிர்த்தில் வானத்தோடு சகல தேவர்களால் கல்ல வானத்தோடு சகல அதிகாரம் பெற்றுக்கொண்டு இயேசு மகாபெரிய சேனையா வானத்தோடு சகல சுத பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்தது போல கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதவன் முடிவுகளுக்கு பாவட்டு மரத்தில் பாதத்தை விடிலாகி மாபெரும் சேனைகளாக என்பதை செய்தியை கேட்க ஒரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதாவே. ஒரு மாபெரும் ஏற்பை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்தி பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎஸ்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் எப்படி போய் என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த செய்தி 25/8/2024 FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதா என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தரை மகிழ்வுபடுத்துங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏற்பில் கொண்டு வரார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதி